காய்ஸ் காலை அதிகாலை 4:30 என்னாச்சு? காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4:40. டீ குடிச்சாச்சு. இப்போது ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நம்ம கழனிக்கு போக வேண்டியதான். நம்ம கழனிக்கு வந்தாச்சு. கரண்டி தான் நம்ம போட்டோம். அம்மா உள்ளே போயிட்டு லைட்டு போட போகிறாங்க. இனிமேட்டு வேலை தான். வா வா, தினமும் இது போல ஈட்டு கணக்கு தான் இருக்கும். ஒரு மாடாக பிடிச்சி வெளியே கட்டணும். போ, பெரிய மாடாவுக்கு போகிறோம். பாருங்க, இவ்வளோ சாணி நான் தான் வரணும். அங்கே மாட்டிச்சா பா. யாரு கைஸ்? இப்போ தான் ஒரு குண்டான் சாணி வரையாட்டு கொட்டியிருக்கேன். இதுபோல் இன்னும் ஒரு 5 குண்டான் வரையாது கொட்டணும். தினமும் காலையில் இதான் நம்மளுடைய வேலை. இதான் நம்ம கொட்டா பின் சைடு. கைஸ் கொஞ்சம் இப்போ தான் மார்னிங் ஆகுது. ஃபுல்லாக வெளிச்சம் வந்தோடனே வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் சாணி பறி கொட்டணும். ஓகேவா? வாங்க ஃபுல்லாக. லைட் வெளிச்சமும் அடிக்கல. லைட் வெளிச்சமும் அடிக்கல. இந்த லைட்டா? காய்ஸ் கொட்டாவில் இருக்கிற சாணி எல்லாம் வச்சு இப்போ உங்கள் கட்டிக்கிற மாடு சாணி போட்டால் வரணும். இப்போ அங்கே தொடப்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டை ஃபுல்லாக பெருக்கணும். அதான் இப்போது நம்மளுடைய வேலை. காலை 5 மணி. காய்ஸ் ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் தெரியுது. பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? அதாங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30. இதான் நம்மளுடைய கொட்டா. கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாணியாக இருக்குன்னு. தினமும் காலையில் 4:30க்கு எழுந்துச்சு கழனிக்கு மாடெல்லாம் பார்த்துட்டு, 4 மாடு இருக்குது. 4 மாடு அம்மா பால் கறப்பாங்க. அது வரைக்கும் நான் சாணி வருவேன். சாணி வாரி கொட்டையெல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் மணி கொஞ்சம் ரொம்ப வெளிச்சமாயிட்டோன்னே மாடெல்லாம் ஓட்டி போயிட்டு அங்கே கழனியில் எங்கள் கழனி இருக்குது, அங்கே போய் மாட்டை கட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு மதியம் வருவோம்.
பாருங்கள். அதையும் வீடியோ நீ ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேனோ அந்த வீடியோ ஃபுல்லாக போடுவேன். என்னடா அவன் சாணிலாம் வர்றான்னு சொல்லிட்டு கேவலமாக நினைக்காதீங்க. அதுதான் வாரி தான் ஆகணும். தலையெழுத்து மாடு வச்சுருந்தா எல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா கைஸ்? கரெக்டாக நல்லா வெளிச்சமாயிட்டோன்னே கண்டினியூ பண்ணுறேன். மாடு ஓட்டிகிட்டு போவோம். கைனியில் கட்டை பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? காலை 5:30. கைஸ் இப்போ வந்து மாடை ஓட்டி போயிட்டு கழனியில் கட்ட வேண்டியதான். மொத்தம் எத்தின்னா 4 மாடு, 3 கன்றுக்குட்டி இருக்குது. 2 மாடு அம்மா ஓட்டி போகிறாங்க, 2 மாடு நான் ஓட்டிகிட்டு வரேன். ஆடி போய் கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மாட்டுக்கு கன்றுக்குட்டிக்கு லைட்டாக வக்கீல் போட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, அதை பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டைம் என்னென்னா கரெக்டாக மணி 6 ஆக போகுது. காலையில் 4:30 வந்தோம். இப்போ டைம் பார்த்துட்டா 6 ஆக போகுது. வாங்க வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காலை 6:30. ஸ்கூலில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து என்னன்னா ஒரு 10 பேர் பால் வாங்குகிற வேலை, அவ்வளோதான். அந்த 2 கேன் வாங்கணும். பால் இப்போ யாராவது எடுத்து வந்தாங்கன்னா வாங்கணும். அதான் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 6:30. ரேட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. 33 தான். கைஸ் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கழனியில் வீட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 10 பேர் பால் வாங்கணும். 10 பேர் பால் வாங்கிட்டு கரெக்டாக 7 மணிக்கு வண்டி வரும். வண்டியில் ஏற்றி விட வேண்டியதான். அதான் இப்போது வேலையே. வாங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் பால் வாங்கணும். மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஹாட்ஸ்பாட் கனெக்ட் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா திட்டினே இருப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். இது பால் வாங்குவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 7 மணி வண்டி வரும், ஏற்றி விட வேண்டியதான். காலை 7 மணி. கைஸ் பால் வண்டி வந்துடுச்சு. இன்னும் 2 பேர் வரணும். வந்தோன்னா ஏற்றி விட்டு கேனை கழுவிட்டு எங்கள் சித்தப்பா கொஞ்சம் வேலை வச்சுருக்காரு, அங்கே போக வேண்டியதான். இல்லை அதில் இன்னும் 2 பேர் வரணும். ஏய் இவ்வளோ நேரம் என்ன பண்ண சொல்கிறேன்? இவ்வளோ நேரம் என்ன பண்ண? ஏன் வேலையோட ஏந்து வேண்டியதான். தூங்கு போச்சு. அதை தெர போடு. கைஸ் இவன் பாருங்க, இவன் தினமும் லேட்டாக வரான். இவனால தான் வேலை கெடுது. தூங்குறான். சொல்லதான் வந்துட்டோடனே நம்ம கேனை இறக்கி வச்ச கேனை கழுவி வச்சு, 2 கேன் இருக்குது பார்த்தீங்களா, கழுவி வச்சு இப்போ பாலை ஏற்றி விட்டு மிஷினை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போக வேண்டியதான். அடுத்த வேலைக்கு போயிட்டு போக பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். லைக் சரிங்க. காய்ஸ் பாலை ஏற்றி விட்டாச்சு, வேனை அனுப்பியாச்சு. இப்போ இந்த கேனையை கழுவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிஷினை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த வேலைக்கு போக வேண்டியதான். அடுத்த வேலைக்குன்னா அங்கே பைபாஸ் அண்ட எங்கள் கழனி ஒன்று இருக்குது. அங்கே வந்து மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சான், அதை நம்ம ரெடி பண்ணி கீழே இறக்கணும். அதான் அடுத்த வேலை. அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏதா அது எதையும் நடக்கும். கைஸ் இப்போ வாங்க நம்மளுடைய வாகனம் எடுத்துகிட்டு அங்கே போனோம். மெயின் ரோடு கொல்லைக்கு போகுமா?
என் தம்பி கூப்பிட்டு போனோம், வரானா என்னன்னு தெரில. அவன் கிளம்புறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். கைஸ் எங்கள் தம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அதான் வரான் அவன் தான். இப்போ அவனை கூப்பிட்டு அங்கே போக வேண்டியதான். அப்படி கூப்பிட்டு நம்ம வாகனத்தில் போக வேண்டியதான். காலை 8:30. கைஸ் கொல்லிக்கு வந்தாச்சு. ஒரு மோட்டர் ரெடி பண்ணுறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7. அதில் நோயாட்டம் போட போதா வேலை எம்எல்ஏ என்னைக்கா வேலையை கிடையாது. வீட்டுக்கு சொல்லிட்டு வந்தான். வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்தான். எனக்கு மீன் விற்க கால் வெட்டி போடுவோங்க. ஃபோன் தரணும் வருது. போடு தண்ணி ஊற்றணுமா? போடு போடு ஊற்றி போட வாதியாரா? இப்படி ஓடணும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் பண்ணுறது. ஓ ரிவர்ஸ் பண்ணுறது நிறுத்தா லைனை மாற்றி கைஸ் மோட்டர்லாம் ரெடி பண்ணி கிணத்துல இறக்கியாச்சு. அங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும் தண்ணி வருது. இது இல்லை, அங்கே பைப் வந்து அங்கே போகுது, உள்ளே போகுது, அங்கே அப்படியே பாஞ்சிரும். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு போக வேண்டியதான். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. இப்போ 9 மணிக்கு சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு போக வேண்டியதான். போகலாம். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9 வீட்டுக்கு வந்தாச்சு. வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிட வேண்டியதான். அப்போ இதே கொள்ள போடு. கைஸ் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் சும்மா படுப்போமா? கைஸ் சூப்பர். நேரம் 10 மணி. என்னடா அவன் வீட்டில் படுத்திருந்தா திடீர்னு ஒரு இடத்த காட்டுற பாருங்களா? இது எங்கே இல்லைங்க, வீடூர் தான். நம்மளோட நெல் இருக்கிற மிஷினுடைய ஆப்ரேட்டரை தான் கூட்டாந்து எங்கள் விட்டேன். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தூரான கழுத்தூரில் தான் இருக்கோம். இங்கே என்ன வேலை பார்த்தீங்கன்னா நெல் இருக்கிற வேலை இருக்குது. இப்போ அப்போ நான் திருக்கனூர் போய் டீசல் வாங்கிட்டு வரணும். கைஸ் கழுத்தூருக்கு வந்து இப்போ என்னன்னா வண்டி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், 2 வீலரில் 2 டீசல் கேனை மாட்டிட்டு திருக்கனூருக்கு போகிறேன். திருக்கனூருக்கு போயிட்டு டீசல் வாங்கி வந்துட்டு வீடூரில் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த வண்டிக்கு ஊற்றணும். அந்த வண்டிக்கு ஊற்றிட்டு அந்த வண்டிக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஃபீல்டு இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக தான் வேலை நினைக்கிறேன். தெரில அடுத்து என்ன வேலை சொல்ல வரும்னு தெரில எங்கள் சித்தப்பா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11. சரி வாங்க இப்போ நம்ம திருக்கனூர் கிளம்புவோமா? வாங்க போகலாம். கைஸ் இப்போ நம்ம வந்து திருக்கனூர் போயிட்டு இருக்கோம். பைக்கில் போகிறேன், அதனால் வீடியோ சரியில் எடுக்கிறது இல்லை. திருக்கனூர் போயிட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு கண்டிப்பாக
நேரம் 11:30. காய்ஸ் பெட்ரோல் பங்க் வந்துட்டோம் திருக்கனூர். இப்போ பெட்ரோல் போட்டு போக வேண்டியது, டீசல் போட்டு போக வேண்டியதான். காய்ஸ் 4000 ரூபாய் டீசல் வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக திருக்கனூர்லேருந்து வீடியோருக்கு போக வேண்டியதான். காய்ஸ் பாருங்கள், கேனில் மூடி வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வீடியோ எடுத்துட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ. நேரம் மதியம் 12. மூட்டா காய்ஸ் திருக்கனூர்லேருந்து வீடியோருக்கு டீசல் வாங்கியாந்து இந்த அருகில் மிஷின் ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கிளம்புனா நம்ம ஊருக்கு தான் போகிறோம். இந்த டீசல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் இருக்கான், எடுத்துகிட்டு வர சொன்னார். அங்கே நாங்கள் சவுக்கன் வச்சுருக்கோம், அதுக்கு தண்ணி விடணுமா டேங்க்கில். இப்போ அங்கே தான் காய்ஸ் வீடியோலேருந்து அருகில் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். எதுக்கு வந்தோன்னா கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது. இங்கே எங்கள் கழனியில் கொஞ்சம் வேலை இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு இருக்கேன். சித்தப்பா கால் பண்ணுறேன்னு இருக்காரு. அவர் கால் பண்ணுறாருன்னா டீசல் எடுத்து டிராக்டரில் ஊற்றிட்டு டிராக்டர் எடுத்துகிட்டு தண்ணி டேங்க் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம தண்ணி குடிப்போம். நேரம் மதியம் 12:30. கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு சவுக் கழனிக்கு போக சொன்னார். இப்போ நம்ம இந்த வண்டி எடுத்து தான் போக போகிறோம். இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வண்டியில் செல்ஃபி எடுக்காது. இப்போ எப்படியாச்சும் தள்ளி கிளி தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். டேங்க் அரை டேங்க் லோடில் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போது நான் போக பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து இது சரியான வேலை கொடுக்கும். நம்ம இப்போ தண்ணி குடிக்கிறது தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டு பைப்பெலாம் ஓஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு போக வேண்டியதான். இப்போ டைமில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த வெயிலில் தான் போகணுமே பாருங்கள். சரி வாங்க அங்கே போயிட்டு வண்டியில் போக பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே எதுக்கு டிராக்டர் எடுத்துன்னு வந்தேன்னா, இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் ஃபுல்லாகவே சவுக்க கன்று தான். அதுக்கு தண்ணியோட தான் வந்திருக்கோம். பாருங்கள், நாங்கள் தான் தண்ணி விட்டுருக்கோம். எவ்வளோ கஷ்டம்னு அது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அது வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். மறக்காமல் நம்மளுக்காக அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஐஸ் 2 ஏக்கரு, இன்னும் பாதி கொல்லி கூட தண்ணி ஊற்றலை. இதிலிருந்து பாருங்கள், இதிலிருந்து இது இங்கே ரோடு தெரிச்சு இங்கே வண்டி போகிற பாதை தெரியுதா, இது வரைக்கும் தான் தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு டேங்க் காலி. இப்போது இன்னொரு டேங்க் பிடிக்கலான்னு போகிறாங்க. நான் அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஓகேவா? ரெஸ்ட்டில் வீட்டுக்கு போய்ட்டு எங்கள் சித்தப்பா செல்லு சார்ஜர் தான் இந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போய் செல்லு எடுத்துகிட்டு வரணுமா. சரி வாங்க போவோம். இது வந்து இன்றைக்கி எத்தனை மணிக்கு விடுவோன்னு தெரில. இப்போ டைம் என்னென்னா, இருங்க வரேன், டைம் மட்டும் பார்த்துக்கிறேன். டைம் வந்து 1:30 மணி. சாப்பிடல, காலையில் சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஒன்றும் சாப்பிடலை. ஒரு வழியாக நைட்டு போயிட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் காய்ச்சி. நான் போயிட்டு அடுத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நேரம் மாலை 4 மணி. காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4. எப்போது 12 மணிக்கு வந்தோம். இப்போ 11 மணி 4 ஆகுது. இன்னும் பாருங்கள் தண்ணி விட்டு தான் இருக்கும். ஒன்றும் முடியல, இன்னும் கொஞ்சம் தான். இது பாருங்கள், இதிலேருந்து இது வரைக்கும் தான் இருக்குது, முடிஞ்சிடும். காய்ஸ் டைம் பார்த்தோன்னா 5:40. ஒரு வழியாக இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. நாளைக்கு ஒரு டேங்க் ஊற்றணும். நாளைக்கு தான் முடியும் போல். இப்போ வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். மாலை 5:40. காய்ஸ் சவுக்கு கண்ணுக்கு தண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலெலாம் பாருங்கள், செப்பல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். இவ்வளோ கேவலமாக இருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையே அப்படி தானே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைமை பாருங்கள், 5:50 ஆகுது.
காலையில் 4 மணி, காலையில் 4:30 ஏந்துவேன். 5:50 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான். சாயந்தரம் 5:50 வரைக்கும் வேலை நடந்து கொண்டே இருக்குது. நம்ம சில்வர் பிளே பட்டன் இதான் பார்த்துக்குங்க. சரி காய்ஸ், குளிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். மாலை 6 மணி. காய்ஸ், மாலை 6:30. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மிஷினில் வாங்க போகிறோம். 7 மணி வரைக்கும் வாங்குவோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு அப்போ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் பாடம் வாங்க பார்த்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. கைஸ், அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய டெய்லி லைஃப் ஒன் டே லைஃப் முடிஞ்சிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மொபைலை சார்ஜ் போட்டு கொஞ்சம் வெளியே உட்காந்துட்ருப்பேன். வெளியே உட்காந்துட்டு போகிறவங்க வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கரெக்டாக அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் 9 மணி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு அப்படியே மாடிக்கு போயிட்டு பாய் தலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தூங்கும் கைஸ். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் காலையில் ஏஞ்சி திருப்பி அதுபோல் டீ குடிச்சிட்டு அதுபோல் கழனிக்கு போயிட்டு கைஸ் மொட்டை அடிச்சிருக்கேன். அதான் வீடியோவை பண்ண முடியல. மொட்டையை பாருங்கள், நல்லா பலன்னு இருக்கா கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.